மதிமுகக்குள்ள நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இந்த கட்சிக்குள்ள மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் ஏதோ மிகப்பெரிய பனிப்போர் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் மல்லை சத்யா மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்போ இங்க கதையே வேறையா இருக்கு. மல்லை சத்யாவை இத்தனை வருஷமா கட்சிக்குள்ளே வெற்றி செஞ்சிருக்கிறாங்க தந்தையும் மகனும். 32 ஆண்டுகளுக்கு மேலாக கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம் இவை எல்லாத்தையும் சுரண்டி விட்டு இப்பொழுது அவரை ஓரம் கட்டி அவர் மீது துரோகி என்ற பட்டத்தை கட்டி மல்லை சத்யாவை கட்சியை விட்டு வெளியேறட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு ஒரு சுயநலமான கூட்டம். எந்த விதமான குற்றமும் செய்யாத மல்லை சத்யா மீது இன்னும் ஏன் மதிமுகவினர் அணிவகுக்கவில்லை, அவர் மீது ஏன் எந்த ஒரு நபரும் செல்லவில்லை அப்படின்ற கேள்வி இப்ப தொடர்ச்சியா சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுது. சமீப காலமாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இந்த உட்கட்சி போர் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதில் ஏதோ ஒரு வகையில் இப்போ பாமக நடந்துட்டு இருந்துச்சு. அதே போல இப்போ சமீபத்தில் மதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. வைகோ அவர்களின் தளபதியாக காணப்பட்ட மல்லை சத்யா மீது வைகோவே ஒரு துரோகி அப்படின்ற பட்டத்தை கட்டினாரு. அதற்கு அவர் சொன்ன காரணம் எல்லாமே நமக்கு தெரியும். ரொம்ப நகைப்புக்குரியதாக இருந்தது. இவர் கட்சியை விட்டு வெளியேறிய நபர்களோடலாம் கூட்டு வச்சுட்டு சதி செய்கிறாரு, என்னை வீழ்த்த பார்க்குறாரு, கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்னார். அப்போயே நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், கட்சியில் இவ்வளவு விரோத நடவடிக்கை செயல்படக்கூடிய ஒருத்தருக்கு எதுக்காக நீங்கள் சமரசம் செஞ்சு உங்கள் மகனையும் அவரையும் இறுக்கி பிடிச்சு வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இவ்வளவுதான் பிரச்சனை வெளியில் வந்தது. ஆனால் இப்போ மல்லை சத்யா வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களும் விமர்சனங்களும் குற்றங்களும் வைகோ மீது அடுக்கடுக்கா இருக்கு. இப்படியெல்லாம் வைகோ பண்ணியிருப்பாரா அப்படின்னு யோசிக்க வைக்குது. துரை வைகோ வெர்சஸ் மல்லை சத்யா அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப எழுத ஆரம்பிச்சது அப்படின்னா, மல்லை சத்யா தன்னுடைய மகனுக்கு மிகப்பெரிய போட்டியா இருப்பாரு, நம்ம காலத்துக்கு முன்னாடி நம்ம மகனை அனுசரிச்சு போக மாட்டாரு அப்படின்னு ஐயா வைகோக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா இப்பதான் மல்லை சத்யா சொல்றாரு, முதன்முறையா துரை வைகோவை கட்சிக்குள்ள கொண்டு வரணும் தலைவரே அப்படின்னு சொன்னதே நான் தான். அவருக்கு மிகப்பெரிய பேனரும் ஃபிளக்ஸும் வச்சோம். அப்ப அந்த ஃபிளக்ஸை நேரடியாக கையால போய் கிழிச்சது யாரும் இல்ல, எங்க கட்சியின் தலைவர் ஐயா வைகோ தான். அவர் தான் முதன்முறையா இதை கடுமையா எதிர்த்தாரு. அதன் பின்பு நாங்க பேசி வழிமொழிஞ்சு முன்மொழிஞ்சு வைகோ வரட்டும், துரை வைகோ வரட்டும், ஐயாக்கு பின்னாடி கட்சி அவர் தான் வழி நடத்தி எடுத்து செல்லணும், நம்ம கட்சிக்கு அவர் வராம வேற யார் வருவான்னு நான் தான் வழிமொழிஞ்சேன். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவசரப்பட்டு நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். ரொம்ப வெள்ளேந்தித்தனமா நான் ஒன்று பேசிட்டேன். நான் என்ன பேசினேன்னா, எங்களுடைய கட்சி கூட்டத்துக்குள்ள துரை வைகோ வந்தால் என்னுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை நான் துறக்க தயார், இந்த பதவி அவருக்கு போகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதை அவங்க எந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்றது எனக்கு லேட்டராக தான் ரியலைஸ் ஆச்சு அப்படின்னு ரொம்ப வலியோடையும் வேதனையுமே சொல்லியிருக்காரு. நமக்கே ரொம்ப திடுக்கிடும் தகவலாக இருந்தது அவர் சொன்ன தகவல். துணை பொதுச் செயலாளர் அப்படின்றது ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவருக்கு தான் இருக்கணும். நீ என்ன என்னுடைய மகனுக்கு பதவி கொடுக்கிறது, உனக்கே நான் தானே பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதன் தொடர்ச்சியா ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் கட்சி சார்ந்த நபர்களை என்ன எழுதுனாங்கன்னா, 33 ஆண்டுகளாக உழைச்ச நீ என்ன எங்களுக்கு பதவி கொடுக்கிறது, நான் தான் 300 ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கு பதவி கொடுப்போம் அப்படின்னு மல்லை சத்யாவை சாதி ரீதியாக குறிப்பிட்டு அவங்க வன்மத்தை கக்கி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அறிஞ்ச மல்லை சத்யா உடனடியாக இதை வைகோவின் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா வைகோ இதுக்கு செவி சாய்க்கல, ரொம்ப மௌனம் கடந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப குறிப்பா எதற்காக உங்களை கட்சியில ஓரம் கட்டப்பட்டாங்க அப்படின்னு மல்லை சத்யாவை பார்த்து கேட்கும்போது, அவருடைய மகனுக்கு என் மேல ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு, அவருடைய மகனுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, அவர் தான் என்னை கடுமையான முறையில் கட்சியை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்கிட்டையும் பேசி பேசி மூளைச்சலவை செய்து எனக்கு எதிராக திருப்பிட்டாரு. ஆனா இவ்வளவு நாள் நான் பொறுமை காத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஐயா வைகோ வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா 2 தான். ஒன்று கட்சியை விட்டு வெளியேறி போனவங்க, என்னை பற்றி அவதூறாக எழுதுறவங்க கூட இவர் கை கோர்த்துட்டாரு. அதே போல் வெளிநாடுகள் எங்கேயும் போனா அப்படின்னா என்னுடைய கட்சியின் பேரையோ என்னுடைய பேரையோ அவர் குறிப்பிடுறதே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஐயா வைகோ இடத்துல பல கேள்விகள் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு. ஐயா வைகோ பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை லயோலா காலேஜுக்கு அவர் போறாரு. அப்போ காரில் போறப்ப கட்சியின் கொடியை கழட்டுறாரு. ஏங்க ஐயா கட்சி கொடியை கழட்டுறீங்கன்னு கேட்கும்போது, இது அரசியல் சாயம் இல்லாத ஒரு நிகழ்வு, அதனால அந்த இடத்துல போய் அரசியல் பேசுறதோ அரசியல் சாயம் பூசுறதோ மிகப்பெரிய தவறு, நான் அப்பழுக்கற்றவன் அப்படின்ற மனித புனிதர் போல தன்னைத்தானே பில்டப் பண்ணி பேசினாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி பில்டப் பண்ணி பேசுவார்னு. அதே தான் மல்லை சத்யாவும் பண்ணியிருக்கிறாரு. ஆனா மல்லை சத்யா வெளிநாடு நிகழ்வுகளுக்கு போகும்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் இவர் தன்னோட கட்சியின் தலைவரும் சரி கொள்கையும் சரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போனப்ப ஒரு சில இடங்கள்ல கூட என்னுடைய தலைவர் வைகோ, என்னுடைய கட்சி மதிமுக அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இவர் சொல்வது போல கட்சியின் அடையாளமே இல்லாம அவர் போயிட்டு வந்தாரு அப்படின்லாம் ஒரு உண்மையும் கிடையாது. இவர் மேற்கொண்டு அவர் மேல அவதூறுகளை அள்ளி எறிகிறாரு. இப்போ இது சம்பந்தமா யாருமே குரல் கொடுக்கல, மதிமுக இருந்து இவர் பின்னாடி ஏன் அணிவகுக்கல அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இப்போ ராதாகிருஷ்ணன் அப்படின்னு இந்த கட்சியில இருந்து இதே போல முன்னாடி ஓரம் கட்டப்பட்ட ஒரு நபர் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இது மல்லை சத்யாக்கு நடக்கும்போது எனக்கு
எனக்கும் அது வேதனை தான். ஆனா இதே போல எனக்கு நடக்கும்போது மல்லை சத்யா வாயை திறக்கல. இது போன்று பல நபர்களை வைகோ வெளியில தூக்கி எறிஞ்சிருக்காரு. யார் ஒருவர் தனிப்பெரும் ஆளுமையா வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிருவாரு. அவர் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஐயா வைகோ இடத்துல மீண்டும் ஒரு கேள்வி. உங்களுடைய மகன் என்ன தியாகம் செஞ்சாரு, என்ன அர்ப்பணிப்பு செஞ்சாரு? மல்லை சத்யாவை விட அவர் என்ன ஒரு படி உயர்ந்து மேல போனாரு? அவருக்கு நீங்க கட்சியில முக்கிய பதவி கொடுத்தீங்க. மல்லை சத்யா வந்து எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டாரு, அதனாலதான் இப்படிப்பட்ட துரோக செயல்களில் ஈடுபட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மல்லை சத்யா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு. உங்களுடைய மகனை விட எனக்கு என்ன தகுதி கம்மியா இருக்கு? ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா? நான் தான் தலைவர்கிட்ட போய் கேட்டேன் 2023ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி. ஐயா எனக்கு வந்து நீங்க எம்பி சீட், ராஜ்யசபா சீட் கேளுங்க, திமுக கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட அவர் என்ன சொன்னார்னா, நான் பேசுறேன் சத்யா அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஆனா அவருக்கு குடும்ப ரீதியாக பல அழுத்தங்கள், நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு தான் ஐயா வந்து எனக்கு எதிராக மாற ஆரம்பிச்சாரு. ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. அவரோட பக்குவத்தை பாருங்க. மல்லை சத்யா சொல்றாரு, என்னுடைய இதயத்தில் இருந்து என்னுடைய தலைவர் வைகோ அப்படின்றத யாரும் அழிக்க முடியாது. ஐயா தலைவரோட இதயத்திலிருந்து சத்யா அப்படின்ற இதையும் யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க சத்யா எவ்வளவு வெள்ளந்தியா இருக்காருன்னு. இன்னமும் தலைவர் அப்படின்னு அவரை நம்பிட்டு இருக்காரு. ஆனா ஐயா வைகோவோட ஸ்டாண்ட் இருக்குல்ல, நமக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, என்னை பத்தி அவதூறா எழுதுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களை பத்தி நல்லா எழுதுறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க எவ்வளவு தூரம் அண்டர் பெல்ட் அடிச்சிருக்கீங்க. 2016ல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறோம், நாங்க வந்து மக்கள் நல கூட்டணின்னு போக போறோம் அப்படின்னு சொல்லி ஐயா விஜயகாந்தை நடுத்தருவில் இழுத்து விட்டு நீங்க போட்டி போடுவது போல நடிச்சு அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் மொமெண்ட் என்ன பண்ணீங்க? வித்ட்ரா பண்ணிட்டு ஓடி போயிட்டீங்க. இதே போல நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப மல்லை சத்யா வந்து அனுதாபம் தேடுகிறார், நீங்களும் சொல்றீங்க, உங்க மகனும் சொல்றாரு, டிவில போய் உட்காந்து அழுகிறாருன்னு. ஐயா வைகோ இமோஷனல் அப்படி நீங்க இப்ப யூடியூப்ல போட்டு தேடினீங்கன்னா பல இடங்கள்ல பல நேரங்கள்ல ஐயா வைகோ வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுவாரு. கிட்டத்தட்ட பிரஸ் பீப்புள் முன்னாடி அந்த மைக்குக்கு முன்னாடி தலையை குனிஞ்சிட்டு நிமிராம ஒரு 30 செகண்ட் அவர் அழுத காணொலிகள்லாம் இருக்கு. அப்ப அது வேஷமா? நீங்க அரசியல் ஸ்டண்ட் அடிச்சீங்களா? நீங்க அனுதாபம் தேடினீங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் அப்படின்னு நீங்க பார்த்தா, இதனாலதான் நம்ம சொல்றோம் ஐயா ராமதாஸை பார்த்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னு. கட்சியா மகனான்னு பார்க்கும்போது கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. 33 ஆண்டு காலம் உங்க கூட பயணம் செய்த ஒருத்தரை வெளியேற்றணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அவரை பிடிக்கல. அப்ப எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வச்சு நீங்க அவரை வந்து பேசி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சரி வராது, நீங்க விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் மீது ஒரு துரோக பட்டத்தை கட்டி அவர் கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்கு அவர் 33 ஆண்டு காலம் அவர் குடும்பத்தோட நேரம் செலவிடாத நேரத்தை விட அதிகமாக உங்களிடம் நேரம் செலவழிச்சிருக்கிறாரு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை எப்படி நடத்துறோன்றதுல இதுல தெரியுதுங்க மதிமுகவின் தலைமை பண்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. மல்லை சத்யா வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்னை வந்து ஒதுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரோட போட்டோவும் போட்டிருக்காங்க ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர்ல, என்னோட போட்டோ போடல. என்னன்னு கேட்டா மாவட்ட செயலாளர் சொல்றாரு, உங்களுடைய போட்டோவை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நிராகரிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி வைகோ கிட்ட கேள்வி கேட்டா அவர் சொல்றாரு, எனக்கு அப்படி ஒன்றும் தகவல் தெரியலையே அப்படிங்கிறாரு. அப்படி தகவல் தெரியல அப்படின்னா நீங்க எதுக்கு தலைமை பண்புல இருக்கீங்க? உங்களுக்கு இதுதான் ஒரு தலைவனுக்கான அழகா, தலைவனுக்கான பண்பா? எப்படி ஆர்ப்பரிச்சு பேசியிருக்கீங்க. ஐயா வைகோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? வெறுங்காட கூட பேசி வித்துருவாரு, ஆர்ப்பரிச்சு பேசுவாரு. முன்னாடி உட்கார்ந்துருக்கிற எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான், அந்த அளவுக்கு பேசுவாரு. அப்படி இவர் தான் மிகப்பெரிய போர்வாள், திராவிடத்தின் போர்வாளம் இவர். என்ன திராவிடத்தின் போர்வாள்? நீங்க ஒரு ஸ்டாண்டு நிலையா நீங்க எடுத்திருக்கீங்களா? நீங்க கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை அந்த கட்சியை வந்து நீங்க வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்களா, இல்ல தோல்வி பாதைக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வதற்காக நிறைய சமரசத்தை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு திமுகவுக்கு குஜா தூக்கிக்கிட்டு உங்களுடைய மகனை அடுத்த தலைமுறையாக உருவாக்குவதற்கு கட்சியின் அடுத்த தலைமை பண்புக்கு கொண்டு வரணுன்ற ஒரே காரணத்துக்கு துரோகப்பட்டம் கட்டி வெளியேற்றுறீங்களே. உங்களை பத்தி தராசு ஷியாம் கழுவி ஊத்துறாரு. நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல. எப்படி இப்படி வெளியில வந்து பச்சை பொய்யா பேசுறீங்கன்னு தெரியல. ஒருவேளை உங்க சைடு நியாயம் இருந்தாலும் கூட அதை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டா அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்க. எப்ப ஸ்டாலினையும் ஐயா கலைஞரையும் பத்தி அவ்வளவு தூரம் விமர்சனம் வச்சுட்டு நீங்க எப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு அவங்க கூட கை கூப்பிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னொரு குற்றச்சாட்டு மல்லை சத்யா மேல என்ன சொல்றீங்க? அவர் வந்து கட்சியை விட்டு வெளியேறினவங்க கூட எல்லாம் கூட்டு வச்சிருக்கிறாரு. நாஞ்சில் சம்பத்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க மறக்க முடியாத ஒரு நபர். உங்களை பத்தி கழுவி ஊத்துறது இல்ல, துவச்சு காய போட்டிருக்காரு. உங்க கட்சியில இருந்த உங்க போர் தளபதியா இருந்த ஒருத்தர் அவர் வெளியில போய் உங்களை பேசாத விஷயமே கிடையாது, அதிமுகல உங்களை கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருக்காரு. அவருடைய வீட்டு திருமண நிகழ்வுக்கு உங்க கட்சியில இருந்து பல பேர் போயிருக்கிறாங்க. அதுக்கு இன்னமும் சாட்சியா இருக்கு. அது சம்பந்தமா துரை வைகோ அவர்களுக்கு கடிதம் எழுதுனா அந்த கடிதத்தை மதிக்க கூட செய்யல. அப்படின்னா நீங்க அப்ப அவங்களையும் கட்சியை விட்டு நீக்கி இருக்கலாம்ல, ஓரம் கட்டி இருக்கலாம்ல, துரோகி பட்டம் கட்டி இருக்கலாம்ல. அப்ப என்னன்னா தன்னுடைய மகனை ஏற்றுக்கொண்டு யார் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்டுகிறார்களோ அவர்கள்
மகளுக்கு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு விஸ்வாசி அப்படின்ற பட்டத்தை கொடுக்கிறாரு. யாரெல்லாம் மகனுக்கு எதிராக வருவார்கள், போட்டியாக வருவார்கள் அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவர் துரோகி பட்டம் கட்டி வெளியேற்றுறாரு. மல்லை சத்யாவோட வரலாறு தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவருக்கு அரசியல் என்பது பிழைப்பு கிடையாது. அவர் வந்து வைகோ மேல ஈர்ப்பு கொண்டு அப்படி வந்த ஒருத்தர் தான். அவர் நினைச்சிருந்தா என்னைக்கு திமுக போய் சேர்ந்திருக்கலாம். இப்ப கூட அவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க திமுக போய் சேருவீங்களான்னு கேட்டதுக்கு என்னுடைய இதயத்தில் இறுதி வரை தலைவர் வந்து வைகோ தான் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு போர் தளபதியை நீங்க தான் இழந்திருக்கீங்க. அவர் இந்த கட்சியை இழக்கல. அதை மனசுல வச்சுக்கோங்க. இதுல மல்லை சத்யா வந்து நிறைய இடங்கள்ல கண்ணீர் விட்டு கதறாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ஒரு பாட்டில் விஷத்தை கூட வாங்கி கொடுத்துருக்கலாம், இப்படி துரோகி பட்டம் எனக்கு ஏன் கட்டுறீங்க, நான் வந்து எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருந்தேன், எல்லா விஷயங்களையும் நான் சகிச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து அரசியல் இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், கட்சியின் தலைமை நம்மளை வந்து பயங்கரமா நேசிக்கும், அமைச்சருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு ஒரு கூட்டம் மடத்தனமா இருக்கு. இதுல ஐயா வைகோ சொல்றாரு, ரொம்ப வருஷமா வந்து இவர் துரோக செயல்களில் ஈடுபட்டு இருந்தாரு, அதை கூட கண்டுபிடிக்காம இத்தனை வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இதுதான் உங்களோட தலைமை பண்பா, இவ்வளவுதான் உங்களோட அனுபவமா, நீங்க தான் சொல்றீங்களே ஆனாவுனா நான் ஒரு மிகப்பெரிய சாணக்கியன் அப்படின்னு ஆனாவுனா சைடு போஸ்ட்ல நின்று பேசுவீங்களே, இப்போ நீங்க கண்டுபிடிச்சிக்கலாமே மல்லை சத்யா இவ்வளவு பெரிய துரோகின்னு. 2 மாசத்துக்குள்ளதான் நடக்குது இந்த நிகழ்வு. துரை வைகோக்கும் மல்லை சத்யாக்கும் மிகப்பெரிய பிரச்சனைன்னு அந்த பிரச்சனையை சேர்த்து வச்சு பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசுனீங்க. உங்களுக்கு வயது முதிர்வு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால வைகோ இப்படி நடந்துக்கிறாரு, கோவப்படுறாரு, தெரியாம பேசுறாரு. நீங்க உங்கள் மகனை காப்பாற்றுவதற்காக, மகனுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதற்காக மல்லை சத்யாவுக்கு இவ்வளவு பெரிய அநீதியை நீங்க இழைச்சிருக்கீங்க. இதுல நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இபிஎஸ்க்கு வந்து என் மேல வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்கு, இரண்டாம் கட்ட தலைவர் நான் தான். திமுக வந்து ஐயா ஸ்டாலினுக்கு என் மேல ரொம்ப மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். இப்படி இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலையுமே. அவங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான ஒரு எச்சரிக்கையும் ஒரு வேண்டுகோளும் நான் சொல்றேன். முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவனை நீங்க ஏற்றுக்கொண்டு அவர் மீது அன்பு, பண்பு, பாசம் இவை அனைத்தையும் வைத்து அவங்க வைக்கக்கூடிய தத்துவத்தில் ஈர்த்து தான் நீங்க போறீங்க. அந்த இடத்துல போகும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்மளோட உண்மையா பழகுறாரா, இல்ல உண்மையிலேயே அவருக்கு நம்மளை நேசிக்கிறாரா, இல்ல காரியத்துக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத நீங்களும் உணர ஆரம்பிக்கணும். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அரசியல் இதெல்லாம் சாதாரண தம்பி, கட்சி மாறுறதும் சரி, ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை காலை வாரி விடுறதும் சரி, அப்படியெல்லாம் ஒரு வழக்கமும் கிடையாது. அந்த வழக்கத்தை உருவாக்குனது இந்த அரசியல்வாதிகள் தான். இந்த அரசியல் சாயங்களை, இந்த அரசியல் அழுக்குகளை ஒவ்வொருத்தரும் சுத்தம் செய்யணும்ல. உட்காந்துட்டு தலைவர் என்ன விளக்கிட்டாரு, நான் வேற கட்சிக்கு போறேன், இப்போ உடனடியாக என்ன பண்ணணும், நான் வேற கட்சிக்கு போறேன், என்னுடைய வாழ்வாதாரத்தையும் என்னுடைய பொருளாதாரத்தையும் நான் காப்பாற்றிக் கொள்ளணும், அதனால நான் வேற கட்சிக்கு போயிடுறேன், வேற தத்துவத்தை ஏற்றுக்கொள்றேன், அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. நீங்க அரசியல்ல தான் இருக்கணும், எல்லாருமே அதெல்லாம் இருக்கணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது போன்ற அரசியல் தலைவர்கள், நீங்க தானே சொல்றீங்க அவர்களின் முகத்திரை வந்து வேற ஒரு விஷயமா இருக்கு, மறுமுகம் வேறையா இருக்குன்னு, அந்த முகத்திரையை பொது வெளியில கிழிச்சு விட்டு போயிருங்கன்னு நம்ம சொல்றோம். ஏன்? அப்போதான் இது போன்ற நபர்கள், ஒரே ஒரு யதார்த்தமான கேள்வி, உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்குமே உண்மையாக நேர்மையாக செயல்பட முடியாத நீங்கள் எல்லாம் எப்படி மக்களுக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே ஐயா மல்லை சத்யா அவர்கள் இந்த கட்சியை விட்டு அவரை நீக்கிட்டாங்க, அவரை நீக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெளியேறினால் இந்த கட்சிக்கு தான் மாபெரும் இழப்பு. ஐயா துரை வைகோ அவருடைய தலைமை பண்பு என்ன, அவரோட குவாலிட்டி என்ன அப்படின்றது நாட்டு மக்கள் அறிஞ்ச விஷயம்தான். எனவே மல்லை சத்யாவிற்கு ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது என்பது என்னுடைய ஆழமான கருத்து.